வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தீக்ஷா. ஹிஸ்டரி சேனல் சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள யார் யாருக்கெல்லாம் மே 1ஆம் தேதி அன்று பிறந்த நாள்? பலருக்கு இருக்கும் போல. எனக்கு என்று நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் அன்று ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ஒர்க்கர்ஸ் டே தான். சரியா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஹை ஃபை. ஒர்க்கர்ஸ் டேனா தமிழ்ல உழைப்பாளர் தினம். சரி, ஒர்க்கர்ஸ் டேனா என்ன? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஸ்கூல் வச்சா எப்படி இருக்கும்? அதுவும் நமக்கு பிடிக்காத கிளாஸ் 5 மணி நேரம் வச்சா எப்படி இருக்கும்? தீக்ஷா, அங்க என்ன வேடிக்கை? புக்க பாரு. தீக்ஷா வெரி ஸ்லோ as always. தீக்ஷா, என்ன தூங்குற? தீக்ஷா, அங்க என்ன முணுமுணுப்பு? தீக்ஷா, always daydreaming. Listen to the class. நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கொடுமையா இருக்குல்ல. தொடர்ந்து 5 மணி நேரம் ஒரே கிளாஸே நமக்கு இவ்வளவு கொடுமையா இருக்கே. தொடர்ந்து 15 மணி நேரம் நம்ம அம்மா அப்பா ஆபீஸ் இல்ல அதர் ஒர்க் செய்தா எப்படி இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. அவங்க நம்ம கூட எப்ப இருப்பாங்க? நமக்கு சாப்பாடு எப்படி? நமக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது எப்படி? நம்ம வெளியே கூட்டிட்டு போய் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது எப்படி? இப்படி நம்மளுக்கு எதுவுமே நடக்காதுல்ல. 1856ஆம் வருடம் முன்னாடி வரைக்கும் இப்படிதான் எல்லா நாட்டிலையும் பலரோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க. இப்ப பொண்ணு நாமெல்லாம் வெஸ்டர்ன்ல பிறந்திருக்கோம் தானே. உழைப்பாளர் தினம்னா அதான் ஒர்க்கர்ஸ் டே என்னன்னு பலருக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஒர்க்கர்ஸ் தொடர்ந்து 12 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் கடுமையாக வேலை வாங்கினாங்க ஓனர்ஸ் எல்லாம். முதலாக ஆஸ்திரேலியாவில தான் 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம்னு ஒரு போராட்டம் செய்து வெற்றியும் பெற்றன. இந்த போராட்டம் அமெரிக்காவுக்கு செல்ல 40 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவில் உள்ள ஒர்க்கர்ஸ் 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம் என்று போராட்டம் செய்து வெற்றியும் பெற்றார்கள். இந்த போராட்டத்துல சில பேர் இறந்தும் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெற்றியை அடையாளப்படுத்தவும் அந்த போராட்டத்தில் இறந்தவர்களை நினைவு கூறவும் தான் 1889ஆம் ஆண்டு 18 நாட்டுல 400 தலைவர்கள் பாரிஸில் ஒன்று கூடி 1890ஆம் ஆண்டிலிருந்து மே 1ஆம் தேதி உலகத்துல இருக்க அத்தனை ஒர்க்கர்ஸ் எல்லாரும் 8 மணி நேரம் மட்டுமே வேலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதை போராட்டமா எடுத்து வெற்றி பெறுங்கன்னு சொன்னாங்க. அதுவே ஒர்க்கர்ஸ் டே மே 1ஆம் தேதி வர காரணம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு உழைக்கிற அம்மா அப்பா மட்டுமல்ல, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை கூறுவோம். வீட்டு வேலையோ வெளி வேலையோ உழைக்கும் அனைவருக்கும் மேடை விஷஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் முதல்ல எங்க ஒர்க்கர்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? பலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 1923 மதராசப்பட்டினம், அதான் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில் மே 1 அன்னைக்கு ஹைகோர்ட் ஆப்போசிட்லயும் திருவல்லிக்கேணி பீச்லயும் 2 இடத்துல நடைபெற்றது. இதை நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் சிங்காரவேலர் தான் நடத்தினார் ஃப்ரெண்ட்ஸ். மே 1 அன்னைக்கு தான் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் தங்களோட மாநில பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.